வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக. வணக்கம். ஆன்மீக தலமான புத்துக்கோயிலில் கணக்கரேந்தலில் மகா சண்டியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சண்டியாக எதற்கு நடைபெறுகிறது? இந்த சண்டியாகத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க சார்? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண பாக்கியம் கேட்குறவங்க கலந்துருக்காங்க, தொழில் வளம் கேட்டிருக்காங்க. இன்னொன்று இது ராஜயோக சுபிச்ச யாகம்னு இதுக்கு பேர் வச்சு நாங்கள் யாகம் பண்ணிக்கிருக்கோம். குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேர்த்துக்கும் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், அனைத்து சுக பாக்கியத்துக்காக தான் இந்த யாகம் வச்சு நடத்தியிருக்கோம். குடும்பத்தில் அனைத்து பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த யாகம் வச்சு நடத்துகிறோம்ங்க. இது பௌர்ணமி அன்று மாதம் இது நடத்திக்கிருக்கோம்ங்க. இது பௌர்ணமி அன்று நடத்திக்கிருக்கோம். எதற்காக இந்த யாகம்? இது குடும்ப ஒற்றுமை இருக்கணும், திருமண பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றக்காக தான் இது முழுமையான ஒரு சந்தோஷமான விஷயம் பண்ணிக்கிருக்கோம். இன்னொன்று, குடும்பத்தில் மன சஞ்சலம் நிறையா இருக்குது, மன உளைச்சல் நிறையா பேர்த்துக்கு இருக்குது, கடன் பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு இருக்குது. அது நிவர்த்தி ஆகணும். அதுபோல் அக்னி தேவதைக்கு நம்ம ஒரு யாகம் நடத்தி செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ன்ற முன்னோர் செஞ்சுருக்காங்க. அந்த யாகம் பண்ணி அனைத்து மக்களும், உலக மக்களும் நல்லா இருக்கணும். அதுபோக வைரஸ் காய்ச்சலோ வைரஸ் எதுவும் மக்களுக்கு அண்டக்கூடாது. இன்றைக்கி அனைத்து நாட்டிலையுமே அனைத்து மக்களுக்கும் வைரஸ் தாக்கிருக்கு. அந்த தாக்கம் இல்லாமல் இருக்குன்றக்காக அந்த யாகம் நடத்துகிறோம்யா. இது சண்டி யாகத்தில் பார்த்தீங்கன்னா இது சண்டி யாகமா மகா யாகமா? இது இரண்டும் வச்சுக்கலாம். சண்டி யாகம் வச்சுக்கலாம், மகா யாகம் வச்சுக்கலாம். சிறப்பான யாகம் அது இந்த மகா யாகத்தில் பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொண்டு இருக்காங்க. அதனுடைய சிறப்பு அம்சம் சொல்லுங்கள் சார். ஐயா, குடும்ப ஒற்றுமை நிறையா இருக்குங்கய்யா. இந்த கோயிலுக்கு இந்த ஆலயத்தில் அம்மா வணங்கிட்டு போனால் குடும்ப ஒற்றுமை இருக்குது. கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் இந்த அம்மாட்ட வேண்டிக்கிட்டா 18 நாளில் இல்லை 48 நாளில் நல்ல ஒரு வரம் கிடைக்குது. அதுக்காக குடும்ப பெண்கள் அனைத்துமே என்னுடைய குழந்தைகள் தான். நான் இந்த நாகமாக்கும் இந்த புத்து மகாலிங்கத்துக்கும் நான் குழந்தையாக இருக்கேன். இங்கே அனைத்து வரவங்களும் எனக்கு குழந்தையாக இருக்காங்க. அனைவரும் நலமாக இருக்குன்றக்காக இந்த யாகம் குடும்பத்தோடு சேர்த்து அனைத்து குடும்பம் சேர்ந்து தாங்க இந்த யாகம் நடத்துகிறோம். இந்த யாகத்தில் என்னென்னலாம் போடுங்க சாமி? ஐயா, 108 பொருட்கள் சரிங்களா, அனைத்து பொருட்களும் சேர்ந்து வேர்கள் மூலிகைகள் போட்டு யாகம் பண்ணிக்கிருக்கோம்யா. இந்த யாகத்தை உங்கள் புத்துக்கோயிலை சேர்ந்த பூசாரிகள் மட்டும்தான் அந்த யாகத்தில் கலந்து கொண்டாங்க? அனைத்து மக்களும் கலந்துக்கிட்டாங்க. நம்ம புத்துக்கோயிலுடைய அன்னதான குழு சபை உள்ளவங்க அனைத்து பேரும் கலந்துருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் பொருள் கொடுத்து இது போட விட்டு நம்ம செஞ்சுக்கிருக்கோம். பிரிவினை கிடையாது. அனைத்து மக்களும் என் பிள்ளைக்கு தான். அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு செஞ்சு இது சிறப்பான யாகம் நடத்தி கொண்டு இருக்கணுங்க. யாகம் நடத்துவதற்கு டைம் உண்டு, அது நல்ல நேரம் நல்ல நாள் உண்டு. இன்னைக்கு நடத்துவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி என்ன நாளுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மாசி மகா அப்படின்றது ஒரு பண்ணிக்கிருக்கோம். இந்த மகத்தில் அனைத்து பேர்த்துக்குமே நல்லது நடக்கணும். இந்த முழு பௌர்ணமி நிலவில் இன்றைக்கி 11:40 ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு 12 மணிக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். முழு பௌர்ணமி இன்றைக்கி இருக்குது. ஏன்னா 12 நேரம் ஒரு பொருள் ஒரு மணி எடுத்துக்கிட்டால் 12 நேரம் கழிச்சு இன்னொரு பண்ணணும். அதனால் இன்றைக்கி 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா 11:40 ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி இரவு 12 மணின்றது முழு பௌர்ணமி. அந்த யாகம் இன்றைக்கி பண்ணிக்கிருக்கோம். அனைத்து பேர்த்துக்குமே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குன்றக்க அந்த யாகம் பண்ணுறோங்க. அனைத்து மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் கலந்து கொண்டாங்க. இந்த மக்களுக்கு உணவு, குடிநீர் வசதிக்கெல்லாம் புத்துக்கோயில் சார்பாக எதுவும் வழங்கப்பட்டதா சார்? ஐயா, 24 மணி நேரமும் நித்திய அன்னதானம் இந்த ஆலயத்தில் நடக்குது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சுந்தர மகாலிங்கத்துக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல 24 மணி நேரமும் அன்னதானம் நடக்குது. இது அந்த சுந்தர மகாலிங்கமும் என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய குலதெய்வம் என்னை சார்ந்தவங்களும் புத்துக்கோயில் மக்களும் சார்ந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க. உங்கள் பேர்? என் பேர் லட்சுமண பாண்டியன்னு சொல்லுவாங்க. இப்போ நாகசித்தர்னு மக்களால் அழைக்கிறாங்க. இது நானாக உருவாக்கி ஆனால் பட்டம் கிடையாது. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இது பட்டம் கிடையாது. மக்களால் அப்பா நாகசித்தர்னு கூப்பிட்றாங்க. ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளுக்கு இந்த பேருன்னு வச்சுருப்பாங்க. அது இன்னொரு பொருளாக சேர்ந்தப்போ மறுபேர் உருவாகும். அது மாதிரி லட்சுமண பாண்டி நான் இருந்தேன். நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன். இன்றைக்கி இது சொந்த பூர்வீக ஊர். அதனால் இந்த ஊரில் நம்ம தோட்டத்தில் சுயம்பா ஒரு புற்று உருவாகி புற்றம்மனா இன்றைக்கி வணங்கியிருக்கோம். இந்த ஊர் கணக்கநந்தல்னு ஊருங்க. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் கல்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கணக்கநந்தல்ன்ற சிறிய கிராமம் தான்.
ஜோயில்பட்டி ஊராட்சி சிறிய கிராமம்தான். இங்கே வந்து சுயம்பு புற்றா நம்முடைய தோட்டத்தில் சுயம்பா இருந்தாங்க. தகப்பனார் பேர் கணேசபாண்டியன், தாயார் பேர் கலாவதி. அப்பா அவங்க வந்து அப்பாவுடைய வந்து சொன்னாங்க இந்த மாதிரி புற்று இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து வணங்கணும். இன்னும் மென்மேலும் வணங்கியிருக்கோம். அனைத்து பேர்த்துக்குமே ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அனைத்து வரம் கிடச்சிக்கிருக்கு. இந்த நேரத்தில் என்னை ஈன்றெடுத்த என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய குலசாமிக்கும் சுந்தர மகாலிங்கத்துக்கும் அனைத்து தேவதைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறீங்க. நன்றிங்க. கலந்துக்கிட்ட யாகத்தில் கலந்து கொண்ட பெண்கள் கூட அதான் சொல்கிறாங்க, இங்கே வந்து மது குடிக்கிறவங்க மதுவை நிறுத்திடுறாங்க அப்படின்னாங்க. அந்த மதுவை நிறுத்துவதற்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்க உங்களுக்கு? ஐயா, மது அருந்தி நிறையா பேர் குடும்பம் வந்துட்டு சீரழிஞ்சிக்கிருக்கு. அந்த மது அருந்தி குடும்பத்தை சண்டை சச்சரவு சந்தேக பிரச்சனைகள் தொழில் இல்லாமல் குடிச்சிட்டு வீட்டில் படுத்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்காமல் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள இங்கே வந்து ஒரு 7 நாள் 3 நாள் இருந்து தங்குனாங்கன்னா அவங்களுக்கு மூலிகை பூர்வமாக மருந்து கொடுக்குறோம். அது போக கயிறு கட்டி நாங்கள் வெட்டுறோம். அது போக இங்கே அம்மாவுடைய டாலர் போட்டு மாலையை அணிவிக்கிறோம். இந்த மாலையை அணிவிச்சிருந்தா குடிக்கக்கூடாதுன்னு முக்காலும் சத்தியமாக, முக்காலம்னா நடந்த காலம், நடக்கிற காலம், நடக்க போகிற காலம், அதுபோக காளியும் சேர்த்து சத்தியம் வாங்கி அவங்களுடைய குலதெய்வத்தையும் சத்தியம் கேட்டு அவங்களுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் தாயார்களை தரையில் எழுதி, ஏன்னா பூமாதேவி மேலே சத்தியம் பண்ணி குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அதுபோக குடிக்காமல் நிறையா பேர் இருக்காங்க. குடும்பத்தோடு இங்கே வர்றவங்க அனைத்து பேருமே நல்லா இருக்காங்க. இதில் வந்தவங்கள ஒரு 50% மக்கள் வந்துட்டு குடியை நிப்பாட்டி குடும்பத்தோட சந்தோஷமான மக்கள் தான் இந்த யாகத்தில் கலந்துருக்காங்க. இதில் நான் சிறு முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த அம்மா மூலியமாக சுந்தர மகாலியம் மூலியமாக புத்து மகாலியம் மூலியமாக புத்து நாகம்மா மூலியமாக நான் ஒரு சிறு தொண்டு பண்ணுறத நான் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மகத்தான ஒரு சேவையை பண்ணிக்கிறேன். நான் இறுதியாக ஒரு கேள்வி, இந்த யாகத்தில் வந்து யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. அதே நேரத்தில் இந்த ஊரை சேர்ந்தவங்க மாத்திரம் தான் பங்கேற்றிருக்காங்களா, வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க? ஐயா, தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், அது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் தென்காசி எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்காங்க. அனைத்து மக்களும் வந்து கலந்துருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.